வணக்கம், நான் உங்கள் தமிழரசன் தர்மலிங்கம். இது நெடுஞ்சாலை FM 90.infinity வழங்கும் கதையோடு விளையாடு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு ஓடை இருக்கிறது. அந்த ஓடையில் கரையின் ஓரத்தில் 2 சிறுவர்கள் பள்ளத்தை தோன்றி அதில் ஊறக்கூடிய ஊற்று நீர் கலங்கிய வடிவத்திலிருந்து தூய வடிவத்திற்கு மாறும் வரை காத்திருந்து அதை பருகி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறுவனும் சிறுமியும் தனது தலைவரை மண் அந்த ஓடை மண்ணால் மூடிக்கொண்டு நாம் தற்போது சொல்லக்கூடிய அந்த சன்பாத் என்ற சூரிய குளியலை குளித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு சிறுவனும் சிறுமியும் தங்கள் பாதங்கள் அந்த ஓடை நீரின் அந்த ஓடுகின்ற நீரில் மண்ணில் படும்படி அந்த மண் தரையில் படும்படி நின்று கொண்டு தன் தலைவரை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தண்ணீர் பகுதியில் நின்றபடி குளித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே 2-3 அரளிமர பூக்கள் மிதந்து கொண்டு வருகின்றன. அதை எடுத்து பார்த்த சிறுமி ஒருத்தி கேட்கிறாள் சிறுவனிடம், அடே தம்பி, இந்த அரளி விதையை சாப்பிட்டு தானே நமது அந்த அக்கா ஒருத்தி இறந்து போனால், நினைவு இருக்கிறதா உனக்கு என்று கேட்கிறாள். அதுக்கு அந்த சிறுவன், ஆமாம் அந்த அக்கா இங்கே தான் இருக்கிறாள் என்று கூட எங்கள் அப்பா அம்மா சொல்லியது எனக்கு நினைவு இருக்கிறது என்று சொல்லுகிறான் அந்த சிறுவன். இப்போ நம்ம இந்த கதையை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னாக்க, பாருங்கள், இந்த நினைவுன்றது சிறுவர்கள் மத்தியில் எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுது. ஏன்னா நானும் அப்படி ஒரு தாக்கத்துக்கு உட்பட்டவன் தான். நானும் கிராமத்து பகுதியில் அதே மாதிரி ஒரு ஓடை பகுதியில் குளித்தவன் தான் என்ற அடிப்படையில் நினைவுகள் சில நேரங்களில் நமக்கு ஒரு ஆபத்தான உணர்வு தாக்கத்தை ஏற்படுத்துது, பயம் கலந்த ஒரு உணர்வு தாக்கத்தை ஏற்படுத்துது. அது தேவையில்லாத சில கற்பனைகளில் நம்மளை மூழ்கடித்து வாழ்க்கையை சீர்குலைக்கிற அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகளை அது பாதிக்குது. அதுவும் மோசமான கிராமப்புற பின்புலங்களில் இருந்து மீண்டு படிப்பறிவு பெற்று நகரப்புறங்களில் வேலைக்கு வருவது, அங்கே வந்தும் அது போகாத அளவிற்கு அந்த தாக்கம் இருக்கிறது என்பது என்னுடைய அனுபவத்தில் ஒரு அனுபவ பகிர்வு. ஆகையால் குழந்தைகளிடம் எதை சொல்ல வேண்டுமோ அதை மட்டும் சொல்லுங்கள். சொல்லத்தகாததை தயவு செய்து சொல்லாதீர்கள். நன்றி.